10th Maths Chapter 2 Numbers and Sequence Exercise 2.4 ல fourth sum. Find the indicated terms of the sequence whose nth terms are given by. ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இண்டிகேட்டட் டேர்ம் கேட்டிருக்க, அதாவது A6 813 கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதை கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீக்வன்ஸ்னாலே கண்டிப்பாக நமக்கு nth டேர்ம் வேணும் இல்லையா, ஸோ nth டேர்ம் இருந்தால் தான் அதை வச்சு நெக்ஸ்ட் என்னென்ன டேர்ம் வரும், என்னென்ன நம்பர் வரும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் nth டேர்ம் கொடுத்துட்டோம், A6 and A13 கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு nth டேர்ம் எழுதிக்கலாமா, அதாவது ஜென்ரல் டேர்ம் 5n by n plus 2. இதில் நம்ம ஃபஸ்ட்டு A6 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A6னால் n-க்கு பதில் என்ன பண்ணணும், 6 சப்ஸ்டியூட் பண்ணுமா. 6 5s are 30 by 6 plus 2 8. இப்போ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 2 4s are 8, 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 5s are 10, 15 by 4. இது A6. அடுத்தது A13 கண்டுபிடிக்கணும்ல. A13, ஸோ 5 into 13 by 13 plus 2. 13 into 5. 5 3 is 15, 5 balance 1, 5 plus 1, 665 by 13 plus 2, 15. 5 table cancel பண்ணலாமா. 5 1s are 5, balance 1, 5 3s are 15, 5 3s are 15, 13 by 3. Therefore A6 equal to 15 by 4, A13 equal to 13 by 3. Second subdivision, an is equal to minus of n square minus 4. A4 and A11 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு A4 கண்டுபிடிக்கலாமா. A4 is equal to minus n-க்கு பதிலாக 4 கொடுக்கணும். 4 ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். 4 ஸ்கொயர் பண்ணலாம். 4 into 4 16, 16 minus 4 மைனஸ் 16ல் 4 மைனஸ் பண்ண 12. ஸோ A4 is 12. நெக்ஸ்ட்டு A11 மைனஸ் n-னா என்னது 11. ஸோ 11 ஸ்கொயர், n ஸ்கொயர் இல்லையா, மைனஸ் 4 மைனஸ் 11 ஸ்கொயர் பண்ணால் 11 into 11 121 மைனஸ் 4 மைனஸ் 121லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 117. ஸோ 1ல் 4 போகாது, இங்கே 1, இங்கே 11. ஸோ 11ல் 4, 11 மைனஸ் 4 7. இது 1 மைனஸ் 0 1, 1 minus 0 1, 117. Therefore A4 is equal to minus 12, A11 equal to minus 117. முன்னாடி இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஓகேவா, கரெக்டாக பண்ணணும்.